ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபங்க்ஷனில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் ரவா கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேசரி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்கிறேன். எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. இந்த கேசரியில் அதிகமாக நெய் ஆட் பண்ணி செய்ய போகிறது கிடையாது. 1 கப் ரவையில் 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ரவா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் ஹீட் ஆகினதுக்கப்புறம் முந்திரி திராட்சை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த கேசரி செஞ்சு வைக்கலாம். நட்ஸு ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி குக் ஆகிற டைம் மாறும். நீங்கள் எந்த பிராண்டு ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொதி வரத்துக்கு முன்னாடியே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நான் 3 ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு கேசரி ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். கேசரிக்கு ஃபுட் கலர் ஆரஞ்சு அப்படி இல்லைனா ரெட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொதி வர ஸ்டேஜில் 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. பால் சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து வச்சுருக்க ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரவாவை சேர்க்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கட்டியாகிடும். ரவா வெந்து வர வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேசரி செய்யும் போது நம்ம கரெக்டான அளவில் தண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரவா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு வறுக்கும் போது 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணது மட்டும்தான். நான் இப்போ வரைக்குமே நெய் சேர்க்கவே இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் நார்மல் இனிப்பு சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இலகும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு. நான் நெய் சேர்க்கலை. அடுத்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாக இருக்கும் போது சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நான் அதிகமாக ஆட் பண்ணலை, இருந்தாலும் கரண்டியில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.